காவிரி டெல்டா பகுதியிலிருந்து மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டத்தை எதிர்த்து மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் பிரச்சார பயணம் நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த அமைப்பின் சார்பில் பெட்ரோலிய எரிவாயு நிறுவனங்களை காவிரி படுகையிலிருந்து வெளியேற்றும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் சித்த மருத்துவ குருகுலம் என்ற பெயரில் சித்த மருத்துவமனையை நடத்தி வந்த கதிர்வேல் என்பவரையும் அவரது உதவியாளர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கதிர்வேல் போலி மருத்துவர் என தெரிய வந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தங்கச்சிமடம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரியாங்குண்டு கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கு பூட்டு போட்டுள்ளதால் பள்ளியை திறக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே மோதல் நிலவியதால் பள்ளிக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை வள்ளி நகரை சார்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் சாம்ராஜ் என்பவர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 14 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளை போனது குறித்து காவல்துறையிடம் கொடுத்த புகாரின் பேரில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வண்ணார் இன மக்களை தாழ்த்தப்பட்ட வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வண்ணார் எழுச்சி முன்னணி அமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி பெரியகுளம் சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் படிகாசுவுக்கு 4 கோடியே 38 லட்சம் ரூபாய் பிணைத் தொகையுடன் நிபந்தனை ஜாமீன் வழங்கி மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள அரியாங்குப்பத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான சிவன் கோயிலில் 9 டன் எடை கொண்ட நந்தி சிலை மற்றும் 32 அடி உயர கொடிமரம் நிறுவப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் இளஞ்சி தென்காசி நெடுஞ்சாலையில் வெங்காயம் ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது திடீரென மோதியது. இதனால் இருசக்கர வாகனத்தின் ஏற்பட்ட தீ லாரிக்கும் பரவியது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த 7 டன் வெங்காயம் எரிந்து நாசமானது.